உடம்பு சரியில்லை நஜரத்துல வர்றான், என்ன செய்யறவரு? மருத்துவம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவரு நபிகள் நாயகத்துல வரும்போது அப்படி சொன்னாங்க, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நோயாளிகளை பார்க்க சென்றால் என்ன அறிவுரை சொல்லுவாங்க? ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். இன்னலை குள்ளி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நோயை இறக்கி இறைவன் அதற்கான மருந்தை இறக்கி இருக்கிறான், மருத்துவம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோக சில நோயாளிகளுக்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எப்படி? நோயாளியை பார்க்க போனாங்கன்னு சொன்னா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா. இத சொல்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அகிலத்தின் இறைவனே, நீ குணமாக்கு, நீதான் குணமாக்குறவன், உன்னை தவிர யாராலும் குணமாக்க இயலாது, பரிபூரணமான முறையில் இவருக்கு குணமாக்கி விட அல்லாஹ். இதுக்கு அர்த்தம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இவ்வளவுதான் செஞ்சாங்க. நம்ம அஜர்த்து செய்யறாரு தெரியுமா? நோய் இந்த உடனே ஒரு 101 ரூபாய் செலவழிக்க முடியுமா? எதுக்குங்க? தாயத்து போடணும். யாரு? அஜர்த்து. எந்த மார்க்கத்தில் இதை படிச்ச? எந்த குர்ஆன்ல உன்னை தாயத்து போட சொல்லி இருக்குது? எந்த நபி உனக்கு சொல்லி தந்தாங்க? நீ மார்க் அறிஞரா இருந்தா தாயத்து இஸ்லாத்துல கிடையாதுன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், ரெண்டு அல்லாஹ்வை நம்பிட்டான்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு முசீபத்தை இறக்கும்போது தாயத்து போய் அது கவுண்டர் பண்ணிடுமாங்க? அது ஒரு அல்லாஹ் உனக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்களே. அதை படிச்சிருக்கிற ஒரு மார்க் அறிஞர் சொல்கிறார், தாயத்து போடு, என்கிட்ட வந்து வாங்கி 101 ரூபாய் கொடு, தட்டுல எழுதி கொடுத்து கரைச்சு குடிக்க சொல்றாரு. பளிங்கு பிளேட்டுக்கு பாருங்க, அதுல எழுதி தருவார், என்னமோ போட்டு 1 2 3 நம்பர் போடுவாரு, அதை கரைச்சு குடிக்கணுமா, 11 நாளைக்கு குடிக்க சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. நூல் முடிஞ்சு போடுறாரு. ஓதுறது நூல்ல முடியலுமா? என்ன செய்வார்? உடம்பு சரியில்லை, நூல் முடிஞ்சு போடுங்க. நூல் முடியல என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நூலை எடுத்துக்கிட்டு அதை ஓதுனதை கட்டிட்டாங்க. அப்படி யாரு பூ சுத்துறீங்க? இது ஒரு பிரமத்துக்கு அரமா தான் சிரிக்க மாட்டான். இதான் மார்க்கமா? நபிகள் நாயகம் நோயாளி போகும்போது நூல் முடிஞ்சா போட்டாங்களா? நீங்க மார்க்கத்தை பொழப்புக்கு கருவியாகிட்டீங்க. அதுக்கு தான் நான் ஒதுக்கி போய் நிக்கிறோம். அப்ப அந்த தாயத்து, தட்டு, நூலு எல்லாம் பிராடு. இந்த பிராடுகளை உண்டாக்குனது யார்?